अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. எம்பெருமான்களை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய அடியார்கள் குறித்தும் சில ஸ்தோத்திரங்களை அருளி செய்கிறார். அதிலே சக்கரத்தாழ்வாரை குறித்து 2 ஸ்தோத்திரங்கள் அருளி செய்ததை பார்த்தோம். அடுத்தபடியாக கருடாழ்வானை குறித்து கருட பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்தையும் கருட தண்டகம் என்கிற ஸ்தோத்திரத்தையும் அருளி செய்திருக்கிறார். கருட பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்திலே முதலிலே ஒரு 8 ஸ்லோகங்களாலே அந்த கருடனுடைய பெருமை, கருட மந்திரத்தினுடைய பெருமை இதையெல்லாம் தெரிவித்தவர். அதற்கு பிறகு பல ஸ்லோகங்களாலே அவன் கருடாழ்வான் அந்த அமிர்தத்தை கொண்டு வருவதற்காக சென்றது என்கிற நிகழ்ச்சியினை வர்ணிக்கிறார். அது மகாபாரதம் முதலான நூல்களிலே விளக்கமாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கருடனுடைய தாயார், அவளுக்கு வினத்தை என்று பெயர். அவளோடு உடன் பிறந்தவள் ஒருத்தி, அவளுக்கு கத்ரு என்று பெயர். அதாவது கருடனுடைய 2 பேரும் தக்ஷருடைய பெண்கள், தக்ஷ முனிவருடைய பெண்கள் அவர்கள் இருவரும். ஆனால் அதில் ரொம்ப சாந்தமானவள் இந்த வினத்தை என்பவள். ஆனால் கத்ரு என்பவள் சிறிது பொல்லாதவள். அவள் ஒரு நாள் அந்த பக்கத்திலே போகிற பொழுது கொஞ்சம் தூரத்திலே இந்திரனுடைய குதிரை உச்சைஸ்ரவசு என்று பெயர், அந்த குதிரையை பார்க்கிறார்கள். இந்த குதிரையை பார்க்கிற பொழுது நல்ல வெள்ளவெளேர் நிற்கக்கூடிய அழகான குதிரை அது. அந்த எல்லாம் அத்தனை அவயவங்களும் அதற்கு வெளுப்பாக அது பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறது. ஆனால் வேண்டுமென்றே கத்ரு என்கிறவள் என்ன பண்ணினாள், இந்த குதிரைக்கு உடம்பெல்லாம் வெளுப்பாக இருக்கிறது, ஆனால் வால் மட்டும் கருப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டாள். ஆனால் வினத்தை சொன்னால், இல்லையே நன்றாக தெரிகிறதே கண்ணிலே, அது வெளுப்பாக, எல்லாம் உடல் வெளுப்பாக இருக்கா போல வாலும் அதற்கு வெளுப்பாகத்தான் இருக்கிறது என்று சொன்னாள். சரி, அருகிலே போய் பரீட்சை செய்வோம், பார்ப்போம் என்று சொல்கிற பொழுது அது மறைந்து விட்டது அங்கிருந்து. உடனே என்ன செய்வது, சரி நாளைக்கு வருவோம், இங்கே வந்து மறுபடியும் பார்ப்போம். அந்த குதிரையினுடைய வால் கருப்புத்தான் என்று இவள் சொல்லுகிறாள் கத்ரு. வினத்தை சொன்னாள், இல்லை இல்லை அது வெளுப்புத்தான், எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னாள். உடனே கத்ரு ஒரு போட்டி வைத்தாள். என்ன போட்டி, அந்த குதிரையினுடைய வால் நான் சொல்லுகிற மாதிரி கருப்பு என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் நீ எனக்கு அடிமையாகிவிட வேண்டும், நீ சொல்லுகிறபடி இருந்தால் நான் உனக்கு அடிமையாகிறேன் என்று சவால் விட்டாள் அந்த கத்ரு. வினத்தையும் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டாள். அந்த கத்ருவுக்குத்தான் சில பிள்ளைகள், அவளெல்லாம் யாருன்னா இந்த பாம்பு கூட்டங்கள். அதில் ஒருத்தன் கார்கோட்டகன் என்று ஒரு பாம்பு, அவன் மிகவும் கருப்பாக இருப்பான். இந்த கத்ரு என்ன பண்ணினாள்னா, அவனை போய் நீ அந்த குதிரையினுடைய வாலை சுற்றி கொள் என்று சொன்னாள். மறுநாள் குதிரை வரப்பொழுது அந்த கார்கோட்டகன் என்ன பண்ணுறான், அந்த வாலினுடைய பகுதி வெளியிலே தெரியாமல் சுற்றி கொண்டு விடுகிறான். அவன் கரிய நிறத்தை உடையவனாய் இருக்கிறான் அந்த கார்கோட்டகன். சற்று தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது அன்றைக்கு குதிரையினுடைய வால் எப்படி தெரியும்,
கருப்பாகத்தான் தெரிந்தது. உண்மையிலே வெளுப்புத்தான். ஆனால் இந்த கத்ருவனுடைய ஒரு திட்டத்தினாலே, ஏமாற்றுதலினாலே அந்த வால் கருப்பாக தெரிந்தது. உடனே வினத்தை, ஆம் நான் தோற்றுவிட்டேன், அது நேற்று பார்க்குற பொழுது வெளுப்பாகத்தான் இருந்தது, நீ சொன்ன மாதிரி அது கருப்புத்தான் என்கிற இப்போ தெரிந்து கொண்டேன் என்று அவளும் பாவம் ஏமாந்து விட்டாள். உடனே நீ எனக்கு அடிமை என்று சொன்னாள். வேறு வழி இல்லையே, ஏற்கனவே பந்தயம் வைத்தார்கள் அல்லவா. அது காரணமாக இவள் அவளுக்கு ஏவலாளியாக தொண்டு செய்கிறாள். என்னென்ன காரியம் செய்கிறாள் சொல்லுகிறாளோ, பெருக்குதல், முழுகுதல், பாத்திரத்தை அலம்புதல் என்று இப்படி எல்லா வேலையும் அந்த கத்ருவுக்கு வினத்தை என்பவள் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த வினத்தைக்குத்தான் கருடாழ்வான் வந்து பிள்ளையாக பிறக்கிறான். அதனால் அவனுக்கு வைனத்தேயன் என்ற பெயரும் அதனால்தான் ஏற்படுகிறது. அப்பொழுது கத்ரு என்ன சொல்லுகிறாள், நீ இந்த அடிமை தலையிலிருந்து விடுபட வேண்டுமானால் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். என்ன பண்ணணும், தேவலோகத்தில் தேவர்கள் அமிர்தத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்து விட்டால் நான் உன்னை இந்த அடிமையிலிருந்து விடுதலை செய்து விடுகிறேன் என்று கத்ரு அந்த வினத்தையை பார்த்து சொன்னாள். உடனே கருடாழ்வான், நான் போய் அதை கொண்டு வருகிறேன், என்னுடைய தாயாருடைய விடுதலைக்காக நான் போய் அந்த அமிர்த கலசத்தை எடுத்து வருகிறேன் என்று புறப்பட்டு சென்று அந்த அமிர்த கலசத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறான். என்று கொண்டு வந்து கொடுத்து தன்னுடைய தாயினுடைய அடிமைத்தலையை விடுவித்தான் என்பதுதான் சரித்திரம். அப்படி கருடாழ்வான் அந்த அமிர்த கலசத்தை எடுத்து வருவதற்காக அப்படி செல்லுகிற பொழுது, அதாவது ஆகாசத்திலே அந்த சொர்க்கலோகத்திற்கு செல்லுகிற பொழுது, அவனுடைய தாயார் வினத்தை அவனை நன்றாக வாழ்த்தி அனுப்புகிறாள். அவன் காரியத்திலே வெற்றி பெற்று வர வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளையை வாழ்த்தி அனுப்புகிறாள். அதுதான் இந்த 12வது ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது. संविच्छ्रस्सं दिशन्त्या सह विजयसमूराशिषः प्रेषन्त्या सम्बध्नन्त्या तनुरत्नं सुचरितमशनं पक्कणं निर्दिशन्त्या येनो अस्मद्वैनतेयो नुततु विनतया क्लुप्त रक्षाविशेषः कद्रूसङ्केतदास्यक्षपणपणसुधा लक्षभक्ष्यं जिगृक्षुः. அதாவது தன்னுடைய பிள்ளை வைனத்தேயன் கருடன் அவன் அமிர்தத்தை கொண்டு வரப்போகிறான் என்று சொன்னால் அவனுக்கு இவள் என்ன பண்ணுகிறாள், வாழ்த்துக்களை சொல்லி அனுப்புகிறாள். உலகில் போருக்கு புறப்படும் வீரனுக்கு பெரியோர்கள் என்ன பண்ணுவார்கள், முதல்ல ஆயுதங்களை கொடுத்து, அப்புறம் துணைக்கு சேனைகளை அனுப்பி, அப்புறம் அவனுக்கு கவச்சங்களையெல்லாம் பூட்டி வாழ்த்துன்னு சொல்லி இப்படித்தான் வழியுணவை கொடுத்து இப்படி பல பாதுகாப்புகளை செய்துதான் விடை கொடுத்து அனுப்புவது வழக்கம். அப்போ வினத்தையும் என்ன பண்ணினாள், தன்னுடைய கருடனுக்கு, அதாவது தன்னுடைய பிள்ளையான கருடனுக்கு ஆயுதங்களை கொடுத்தாளாம். ஆயுதங்கள்னா எது ஆயுதம் என்றால் சம்விச்சத்திரம் திசந்தியா, தன்னுடைய அதாவது ஞானமாகிற ஆயுதத்தை கொடுத்தாள். அதற்கு மேலே என்ன பண்ணினாள், ஆசிஷா விஜயச்சமூஹு, ஆசீர்வாதங்களாகிற சேனைகள், வெற்றி தரு தன்னுடைய ஆசீர்வாதம் அதையே அவனுக்கு வெற்றி தரும் சேனைகளாக பிரேஷந்தியா அனுப்பினாள்னு சொன்னார். அதுக்கு மேலே சுச்சரித்தம் தனுத்ரம் சம்பத்னந்தியா, நல்ல நீதி மார்க்கத்திலே செல்ல வேண்டும் என்று அவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாள். அதனால் அதுதான் அவனுக்கு பூட்டின கவச்சம் என்று சொன்னார். அப்புறம் பக்கணம் அசனன் நிர்திசந்தியா, போகிற வழியிலே அவனுக்கு ஒரு வேடுவச்சேரியை காட்டி அங்கே இருக்கிறவர்களையெல்லாம் நீ உணவாக கொள்வாயாக என்று அதையும் கொடுத்தாளாம். இப்படி வினதா தேவி அவனுக்கு எல்லாம் என்ன பண்ணினா, ஆசீர்வாதத்தை பண்ணி இத்தனை பாதுகாப்பை கொண்டு அவனை அனுப்பி வைத்தாள். அந்த பாதுகாப்பில் ரக்ஷா விசேஷா, இது அத்தனையும் எதுக்கு என்னால் கத்ரு சங்கேத தாஸ்யக்ஷபணபண, அதாவது கத்ருவனிடத்தில் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தின்படி ஏற்பட்ட அந்த அடிமைத்தன்மை, அதாவது அவள் குதிரையினுடைய வால் கருப்பு என்று நிரூபித்து விட்டாள் அல்லவா, பொய்யாக அதில் இவள் ஏமாந்து விட்டாள் அல்லவா, அந்த அடிமைத்தலையை ஒழிப்பதற்காக என்ன பண்ண வேணும், சுதா அலக்ஷ பைக்ஷம், அந்த அமுதத்தை பெரும் ஒரு பெரிய காரியம், அதை செய்யும்படியாக அப்படி அந்த கருடாழ்வானை அனுப்பி வைத்தாள். அப்படி வினத்தையாலே அனுப்பிக்கப்பட்ட அந்த கருடாழ்வானவன் வைனதேயோ அஸ்மாத் ஏனஹா நுதத்து, நம்முடைய பாபங்களையெல்லாம் அவன் ஒழிக்கட்டும். எப்படி
வினத்தையானவள் கருடனுக்கு பல பல பாதுகாப்புகளை செய்து அவனை போய் நீ அமிர்தத்தை எடுத்து வா என்று அனுப்பி வைத்தாளோ அந்த வைனத்தேயன் நம்முடைய பாபங்களை எல்லாம் ஒழிக்கட்டும் என்று இந்த 12வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளிச் செய்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 13வது ஸ்லோகம். இதில் கருடாழ்வான் அந்த பெரிய படையோடு, அதாவது படை அல்ல, தனியாகத்தான் போகிறான். ஆனால் போகிற பொழுது எப்படியெல்லாம் போகிறான் என்கிறதை மிக அழகாக வர்ணிக்கிறார். விக்ஷேபைஹி பக்ஷதீனாம் அனிபிருத கதிபிஹி வாதிதவ்யோ மதூர்யஹ வாசாலம்போதி வீச்சி வலய விரச்சிதா லோகசப்தானுபந்தஹ திக்கன்யாகீர்யமான க்ஷரதுடு நிகரவ்யாஜ லாஜாபிஷேகஹ நாகோன்மாதாய கச்சன் நரகமபிவசமே நாகஹந்தா நிகந்து. ஒருத்தன் பெரிய படையோடு போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன ஆகும் என்னால் அந்த பகைவரை வெல்ல போகிற பொழுது பெரிய வாத்தியங்களெல்லாம் ஒலியை எழுப்பும் முதல்ல. அப்புறம் குடிமக்கள் ஜெய விஜயபவா என்று வெற்றி வாழ்த்துக்களை பாடுவார்கள். அந்த சமயத்தில் இளம் பெண்களெல்லாம் மங்கள பொறிகளை வாரி இறைப்பார்கள். மங்களமாக பொறிகளை இறைத்தல் என்று இதெல்லாம் ஒரு முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கருடாழ்வான் அதே போல அந்த அமிர்தத்தை கொண்டு வருவதற்காக போகிற பொழுது முதல்ல வாத்திய கோஷம் எப்படி எழுந்தது அப்படின்னா, பக்ஷதீனாம் அனிபிருத கதிபிகி விக்ஷேபைஹி, இந்த சிறகுகள் ஓயாமல் அடித்து கொண்டே இருக்கிறதோ இல்லையோ, அதனால என்னாச்சு, வாதிதவ்யோ மதூர்யா, அந்த அப்படியே ஆகாசத்தில் தூரிய வாத்தியங்கள் ஒலிக்கப்பெற்றது போல அப்படி இருந்தது. அவருடைய சிறகொலியே தூரிய கோஷம் போல இருந்தது என்று சொன்னார். அதற்கு பிறகு வாசாலாம்போதி வீச்சவலய விரச்சித ஆலோக சப்தானுபந்தா, அதுக்கப்புறம் ஒலித்து கொண்டிருந்த கடல் இருக்கிறதோ இல்லையோ, கடலினுடைய அலைவட்டங்கள் அப்படியே அலை எழுகிற பொழுது பெரிய பேரொலி எழுப்புகிறது. அந்த ஒலி எப்படி இருந்ததுன்னா பெரிய ஜெயசப்தங்கள். அதெல்லாம் குடிமக்கள் எல்லாம் ஜெய விஜயபவா ஜெய விஜயபவா என்று சொல்லுவது போல கடலினுடைய அந்த எழுச்சியுடைய அலைகள் அது அப்படி இருந்தன என்று சொல்கிறார். அதற்கு மேலே இவர் அப்படி போகிற பொழுது என்ன ஆயிற்று என்னால் ஆகாசத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் சிதறி கிடந்தனவாம் அந்த வேகத்திலே. அது கீழே ஒரு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. அதை பார்க்கிற பொழுது எப்படி இருந்தது என்னால், திக்கன்யா கீரியமான க்ஷரதுடு நிகர வியாஜ லாஜாபிஷேகா, திசைகளாகிற பெண்கள் அவர்களெல்லாம் பொறியை இட்டு தூவினார் போல, அதாவது அந்த நட்சத்திரங்கள் சிதறினது எப்படி இருந்தது. இவர் ஒரு பெரிய ராஜகுமாரன் திக்ய விஜயம் யாத்திரை செல்லுகிற பொழுது மங்களகரமாக பொறிகளை தூவுவார்கள் என்று சொன்னோம் அல்லவா, அதுபோல இங்கே அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழுந்தது. எப்படி இருந்ததுன்னா லாஜ அபிஷேகம், பொறிகளை அபிஷேகம் செய்யப்பெற்றவராய் அப்படி இருந்தார். இப்படி இருந்த கருடாழ்வான் எங்கு சென்றார் என்னால், நாகோன்மாதாய கச்சன்னு, தேவலோகத்தையே அப்படியே போரிட்டு வெல்லுவதற்காக செல்லுகிறார் இவர். அப்படிப்பட்டவர். அவர் யார் என்னால் நாகஹந்தா, நாகலோகம் என்னால் சொர்க்கலோகம். ஆனால் இவருக்கு என்ன பெயர், நாகஹந்தா, சர்ப்பங்களை எல்லாம் கொல்லக்கூடியவர் என்று கருடனுக்கு அந்த பாம்புகளை கொல்லக்கூடிய தன்மை உண்டு அல்லவா. அப்படிப்பட்டவர் என்ன செய்ய வேண்டும், மே நரகமபி நிகந்தூஹு, என்னுடைய நரகத்தையும் அவர் ஒழித்தருள வேணும். அந்த பாம்புகளை அவர் அழிப்பது போல, அந்த சொர்க்கலோகத்தை அவர் ஜெயிப்பது போல என்னுடைய நரகத்தையும் ஜெயித்து அத்தையும் அழிக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் அவர் போகிற அந்த வழியில் எப்படி அவருக்கு ஜெயகோஷம் ஏற்பட்டது, எப்படி அவருக்கு மங்களப்பொறிகள் இறைக்கப்பட்டன, எப்படி தூரிய கோஷம் வந்தது என்று இதையெல்லாம் அழகாக வர்ணித்தார். இன்னும் மேலே ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ